அது பார்க்கவும் அழகா இருக்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தை வீரேந்திரன் அப்படிங்கிற மகாராஜா தான் ஆண்டுகிட்டு இருந்தாரு. வீரேந்திரன் மகாராஜாவோட மனைவி மகாராணி மணிமேகலை. அவங்க ரொம்ப அழகானவங்க, அதையும் தாண்டி புத்திசாலி. ஆனா அவங்களுக்கு பிறப்பிலேயே பேச வராது. அவங்க ஒரு ஊமை ராணி. அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அத ஒரு சின்ன பலகையில எழுதிதான் ராஜாவுக்கு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. மகாராணி ஊமை அப்படிங்கறதுனால அந்த நாட்டுல இருக்கிற சில அதிகாரிங்க, அதுலயும் முக்கியமா மந்திரி, அவங்கள ரொம்ப மட்டமா பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் காலையில ராஜாவோட சபை தொடங்குறதுக்கு முன்னாடி மகாராஜாவும் மந்திரியாரும் மட்டும்தான் இப்ப சபையில தனியா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. வெற்றி உண்டாகட்டும் மகாராஜா. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா என்னோட மனசுல இருக்கிற ஒரு சந்தேகத்தை உங்ககிட்ட சொல்றேன். நீங்க இந்த பிரதாபகிரி ராஜ்யத்தோட பெரிய மகாராஜா. ஆனா உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்க மனைவிக்கு பேசக்கூட சக்தி இல்ல அரசே. சபையில ஏதாவது பிரச்சனை வரும்போது ஒரு ராணியா அவங்களால உங்களுக்கு என்ன ஆலோசனைய சொல்ல முடியும்? ஒரு வாய் பேச முடியாத ராணி இந்த ராஜ்யத்துக்கு எப்படி பயன்படுவாங்கன்றது தான் என் கவலை. மகாமந்திரியாரே, உதடுகளை மட்டும்தான் அசைச்சு பேச முடியும்னு அவசியம் இல்ல. என்னோட மகாராணியாருக்கு புத்தி கூர்மை ரொம்ப அதிகம். இந்த ராஜ்யத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவளுடைய கண்கள் கவனிக்குது. ஒருத்தருடைய புத்திசாலித்தனத்தை அவங்க வார்த்தைகள்ல கவனிக்காதீங்க, அவங்க மௌனத்தோட ஆழத்துல பாருங்க. ராணியார் பலகையில எழுதுற ஒவ்வொரு வார்த்தைகளும் 100 அறிஞர்களோட வார்த்தைக்கு சமம். அவங்கள பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. சரிங்க மகாராஜா, உங்க நம்பிக்கை தான் இந்த ராஜ்யத்தோட பலமே. ஆனா நேரம் வரும்போது வார்த்தையோட பலம் என்னன்னு, மௌனத்தால ஏற்படக்கூடிய நஷ்டம் என்னன்னு உங்களுக்கே தெரிய வரும். நான் உங்க நல்லதுக்கு சொன்னேன். அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே சபைக்கு கருவூலக பாதுகாவலனான தனஞ்சயனையும் அதே மாதிரி ராஜசிற்பி விஸ்வநாதனையும் அந்த ராஜ்யத்தோட தளபதி கைது செஞ்சு கூட்டிக்கிட்டு வந்து நிறுத்தினாரு. அவங்க 2 பேருடைய முகத்திலையும் ஒரு பதட்டம், ஒரு பயம் தெரிஞ்சுது. மகாராஜா, தவறு நடந்துடுச்சு அரசே. நம்ம ராஜ்யத்தோட உயிருக்கு சமமான உங்க பாட்டனார் காலத்துல இருந்த நம்ம ராஜ்யத்துல இருக்கிற அபூர்வமான ஒரு வைரமாலை திருடு போயிடுச்சு. அதோட மதிப்பு நம்ம ராஜ்யத்துல பாதி. என்னது, அபூர்வமான வைரம் திருடு போயிடுச்சா? என்னோட கருவூலத்துக்கு 7 இரும்பு கதவுகளும் 100கணக்கான காவலர்களும் இருக்காங்களே, அங்க எப்படி திருடம் போனா? சேனாதிபதி, இவங்க 2 பேரையும் எதுக்கு கைது பண்ணி வச்சிருக்க? மகாராஜா, அந்த கதவுகள்ல எந்த விரிசலும் இல்ல. கதவை உடைச்ச அடையாளம் கூட அங்க இல்ல. அப்படின்னா அந்த கதவோட சாவிய வச்சிருக்கிறவங்களோ இல்ல அந்த கதவை தாண்டி போக அதிகாரம் உள்ளவங்களோ தான் இதை செஞ்சிருக்கணும். அந்த இரும்பு கதவுகளோட சாவி மொத்தம் 3 பேர்கிட்ட தான் இருக்கு. ஒன்னு உங்ககிட்ட, இன்னொன்னு இந்த கஜானா அதிகாரி கிட்ட, 3வது போன வாரம் கஜானாவோட கதவுகளை சரி பார்க்கறதுக்காக போன இந்த ராஜசிற்பி விஸ்வநாதன் கிட்ட. அதனால இந்த 2 பேர்ல யாரோ தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும் அரசே. மகாராஜா கோவமா அவங்க 2 பேரையும் பார்த்து முறைச்சாரு. சபைக்கு அப்பதான் மகாராணியாரும் வந்தாங்க. அவங்க கையில எப்பவும் போலவே பலகையும் பல்பமும் இருந்துச்சு. அவங்க மெதுவா நடந்து வந்து ராஜாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆசனத்துல உட்காந்துக்கிட்டாங்க. மகாராணியும் சபையில நடக்கிற எல்லாத்தையுமே கவனமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. தனஞ்சயா, விஸ்வநாதா, உங்க 2 பேர்ல துரோகி யாரு? ராஜ வம்சத்தோட கௌரவத்தை மண்ணுல போட்டு புதைச்ச அந்த அரக்கன் யாரு? மகாராஜா, உங்க அப்பாவோட காலத்துல இருந்தே நான் கஜானாவோட அதிகாரியா இருக்கேன். இது வரைக்கும் ஒரு செப்பு காசை கூட நான் எடுத்ததில்ல அரசே. என்னோட நேர்மை எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த விஸ்வநாதன் தான் போன வாரம் கதவுகளை சரி பார்க்க வந்தான். அப்ப ஒருவேளை இவன் போலீஸ் ஆவிகளை செஞ்சிருப்பான் அரசே. அவன் ஒரு சாதாரண சிற்பி தான். அவ்வளவு ஆபரணங்களையும் தங்கத்தையும் பார்த்த உடனே பேராசை வந்திருக்கும். அதனாலதான் ராத்திரியோட ராத்திரியா அதை திருடி இருப்பான் அரசே. இவன் தான் அந்த திருடன். ஐயோ கடவுளே, எதுக்குங்க ஐயா இவ்வளோ பெரிய பழிய என் மேல போடுறீங்க? மகாராஜா, நான் ஏழையா இருக்கலாம், குடிசையில கூட நான் வாழலாம். நான் என்னோட உழைப்ப நம்பி வாழற சிற்பி அரசே, திருடன் கிடையாது. நான் கதவுகளை சரிபார்க்க போனது உண்மைதான். ஆனா அப்ப என் கூட 10 காவலர்கள் எப்பவுமே இருந்தாங்க. என்னால எப்படி போலீஸாவிய செஞ்சிருக்க முடியும் அரசே? உண்மையான திருடன் இவன்தான், இந்த தனஞ்சயன்தான். நேத்து ராத்திரி இவர் சூதாட்டத்துல பெரிய தொகையை இழந்ததாகவும் கடங்காரங்க இவரோட வீட்டு முன்னாடி சண்டை போட்டதையும் ஊரே சொல்லுது. இவர் தன்னோட கடனை தீக்கிறதுக்காக வைர மாலையை திருடிட்டு அந்த பழிய என் மேல போடுறாரு அரசே. ஏய், வாய மூடு விஸ்வநாதா, நீ சாதாரண சிற்பி தான்.
ஒரு கஜானா அதிகாரியான எம் மேலேயே நீ பழிய போட பாக்குறியா? மகாராஜா, சூதாடுறது என்னோட தனிப்பட்ட விருப்பம்தான். ஆனா அதுக்காக நான் ராஜ துரோகம் பண்ணேன்னு இவன் சொல்றத நீங்க நம்பாதீங்க அரசே. இவன் எங்க பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். மகாராஜா, கருவூல அதிகாரி சொல்றதுல உண்மை இருக்கும்னு தோணுது. ஒரு சாதாரண சிற்பியோட மனசு சஞ்சலம் அடையும் தான். தனஞ்சயன் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் எதுக்காக இதை செய்ய போறான்? நாம விஸ்வநாதனை தண்டிக்கணும் அரசே. மந்திரி ஐயா, பெரிய குடும்பத்துல பிறந்தா தப்பு செய்ய மாட்டாங்களா? ஏழைக்கு பசி எடுக்கும் தான், ஆனா பேராசை வராது. தனஞ்சயன் கஜானாவோட அதிகாரிங்கிறதால எப்ப வேணாலும் போக முடியும். ராத்திரி நேரத்துல யாரும் இல்லாத சமயத்துல அவரு போய் நகையை எடுத்திருப்பாரு. தயவு செஞ்சு ஒழுங்கா விசாரிங்க அரசே. 2 பேருடைய வாதமும் பலமா இருக்கு. 2 பேருக்கிட்டையும் சாவி இருக்கு, நேரமும் இருந்திருக்கு. ஆனா தகுந்த சாட்சிகள் இல்லாம நான் யார குற்றவாளியா கருத முடியும்? யார தண்டிச்சாலும் அது அதர்மமா போய் முடியும். நான் இப்ப என்ன செய்யறது? மகாராஜா அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த மணிமேகலை கையில இருக்கிற பலகையில ஏதோ வேகமா எழுதிக்கிட்டு இருந்தாங்க. சில நிமிஷத்துக்கு அப்புறமா சபையில இருக்கிற எல்லாருடைய கவனமும் அவங்க பக்கம் இழுக்கிற மாதிரி கால்ல இருக்கிற கொலுச தட்டி சத்தம் செஞ்சாங்க. அப்ப எல்லாரும் ஆச்சரியமா மகாராணிய பார்த்தாங்க. அப்ப மகாராணி அந்த பலகைய ராஜா கிட்ட காட்டினாங்க. மகாராஜா, நீங்க அனுமதி கொடுத்தா இந்த வைரமாலை திருட்ட நான் விசாரிக்கிறேன். உண்மையான திருடனை இன்னைக்கே இந்த சபையிலேயே பிடிச்சு காமிக்கிறேன். மகாராஜா, என்ன இது? வாய் பேச முடியாத மகாராணி எப்படி விசாரிக்க முடியும்? வாதங்களை கேட்டு விசாரிச்சு அதுக்கப்புறம்தான் முடிவெடுத்து தீர்ப்பு சொல்ல முடியும். பேச முடியாத ராணி எப்படி இதை செய்வாங்க? இது சபை முறைக்கு எதிரானது அரசே. மகாமந்திரியாரே, சபையோட முறை என்னன்னு உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். ராணியோட உதடுகள்ல வார்த்தை இல்லாம இருக்கலாம், ஆனா பலகையில இருக்கு. அந்த எழுத்துக்கள் தான் அவளுடைய குரலே. மகாராணி கேட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கான வாய்ப்பை கொடுக்கறது என்னோட கடமை. மகாராணியாரே, இந்த விசாரணைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க பலகையில எழுதுற வார்த்தைகளை நான் கட்டளையா வாசிப்பேன். தொடங்கலாம். மகாராணி மணிமேகலையுடைய முகத்துல ஒரு நம்பிக்கை தெரிஞ்சது. மகாராணி தலை நிமிர்ந்து தனஞ்சயனையும் விஸ்வநாதனையும் கவனிச்சாங்க. அவங்க 2 பேரு கண்ணுலயும் ஒரு பயம் இருந்துச்சு. உடனே மகாராணி அவங்க கையில இருக்கிற பலகையில ஏதோ ஒரு செய்தியை எழுதி அத மகாராஜா கிட்ட காட்டினாங்க. சபையோர்களே, சந்தேகத்துக்குரியவங்களோட வார்த்தைகளை நான் கேட்டேன். திருடு போன விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நான் என்னுடைய தனிப்பட்ட ஒற்றர்களை இவங்களுடைய வீட்டுக்கு விசாரிக்க அனுப்புனேன். அவங்க வேகமா விசாரணை செஞ்சு எனக்கு இப்ப ஒரு ரகசிய செய்திய அனுப்பியிருக்காங்க. ஒற்றர்களா? என் வீட்டுல சோதனை போட்டாங்களா? ஆமா தனஞ்சயா, என்னோட ஒற்றர்கள் இப்பதான் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்காங்க. அவங்க அந்த வைரமாலைய வெற்றிகரமா கண்டுபிடிச்சிட்டாங்களாம். திருடன் அந்த வைரமாலைய கண்டுபிடிக்க கூடாதுன்னு தன்னோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு மண்பானையில போட்டு அது மேல அழுக்கு துணிகளை போட்டு மூடி வச்சிருக்கான். ஆனா அது என்னுடைய ஒற்றர்கள் பார்வையிலிருந்து தப்பல. இப்ப அது கிடைச்சிடுச்சு. அத கேட்டு சபையில இருக்கிற எல்லாருமே அப்பதான் அப்பாடான்னு மூச்சு விட்டாங்க. மந்திரியாரும் அதை கேட்டு சந்தோஷப்பட்டாரு. ஆனா மகாராணி மணிமேகலையுடைய முகத்துல மட்டும் ஒரு சின்ன ரகசிய சிரிப்பு இருந்துச்சு. உடனே அந்த பலகையில வேற ஏதோ எழுதி அத ராஜா கிட்ட காட்டினாங்க. வைரமாலை கிடைச்சிருந்தாலும் ஒரு தவறு நடந்திருக்கு. திருடன் போட்டு வச்ச மண்பானையில தவறுதலா அமிலம் இருந்திருக்கு. அந்த அமிலத்தோட வீரியத்தால மதிப்பு மிக்க அந்த வைரங்கள் அழிஞ்சு போயிடுச்சு. அது எல்லாம் நாசமாகிடுச்சு. நம்முடைய ராஜ்யத்தோட மதிப்பு மிக்க வைரங்கள் இப்போ ஒன்னுத்துக்கும் பலன் இல்லாம போச்சு. ஆனா ஒற்றர்கள் அந்த திருடன் யாருன்னு சொல்லல. ஆனாலும் அந்த வைரமாலை அழிஞ்சது ராஜ்யத்துக்கு பேரிழப்பு தான். இது கேட்டதும் சபையில இருக்கிற அத்தனை பேரும் அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இது மகாராணி மணிமேகலை ஆடின ஒரு சின்ன விளையாட்டு தான். உண்மையை சொன்னோம்னா அவங்க எந்த ஒற்றனையும் அனுப்பல, எந்த மாலையும் கிடைக்கல, எந்த அமிலத்திலயும் அது உருகல. உண்மையான திருட மனசுக்குள்ள பயத்தை உருவாக்கவும் அவன் வாயாலேயே உண்மைய கக்குறதுக்காகவும் மகாராணி விரிச்ச பெரிய வலை இது. மகாராணி விரிச்சிருந்த இந்த வலையில 2 பேர்ல ஒருத்தங்க நிச்சயமா சிக்குவாங்கன்னு அவங்க நம்பினாங்க. ஐயோ மகாராஜா, எவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு. அந்த வைரமாலை எங்க தாத்தாவோட கைவண்ணத்துக்கு சாட்சி அரசே. அதை செய்யறதுக்கு எத்தனையோ இரவுகள் தூங்காம கஷ்டப்பட்டு இருக்காரு. அவரோட பெருமை அழிஞ்சு போச்சா? வைரங்கள் அழிஞ்சு போச்சா அரசே? அந்த திருடனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அந்த அற்புதமான கலைப்படைப்ப அமிலத்துல போட்டு நாசம் பண்ணி இருப்பான். எப்படி மனசு வந்துச்சு? அவனை விடாதீங்க அரசே.
சிற்பியோட குரல்ல உண்மையான கவலை தெரிஞ்சது. ராஜ்யத்தோட சொத்து போச்சு அப்படிங்கிற கவலை தான் அது. அவரு அந்த மாலை எங்க இருக்குன்னு தெரியாம ராணி சொன்ன மாதிரி உண்மையிலேயே அமிலத்துல அது கரைஞ்சு போயிருக்குமோ என்னவோன்னு அவரு உண்மையாவே நினைச்சு அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அவரு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த தனஞ்சயனோட நிலைமை வேற மாதிரி இருந்துச்சு. பொய், இது சுத்த பொய் மகாராஜா. அந்த வைரங்கள் அமிலத்துல எப்படி உருகும்? இது சாத்தியமில்ல. என்ன சாத்தியமில்ல தனஞ்சயா? மண்பானையில அமிலம் இருந்தா அது உருகி போகாதா? மண்பானை எங்கிருந்து வந்துச்சு அரசே? நான் அதை என்னோட படுக்கை அறையில இருக்கிற ரகசிய நிலவரையில ஒரு பாதுகாப்பான இரும்பு பெட்டியில வச்சு 3 பூட்டுகளை போட்டு தான் வச்சிருக்கேன். அந்த இடத்துக்கு அமிலம் எங்கிருந்து வரும்? என்னோட வைரங்கள் பாதுகாப்பா தான் இருக்கு. அது உருகி போச்சுன்னு சொல்றதெல்லாம் கட்டுக்கதை. தனஞ்சய வாயில இருந்து அந்த வார்த்தை வந்த உடனே சபையில எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க விரிச்ச வலையில உண்மையான திருட எப்படி மாட்டிக்கிட்டான் அப்படிங்கறத பார்த்து மகாராணியான மணிமேகலை மனசுக்குள்ளேயே சிரிச்சாங்க. தனஞ்சயனுக்கு அப்பதான் புரிய வந்துச்சு. அவன் ஆவேசத்துல உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டான் அப்படிங்கறது. அவன் நின்ன இடத்துல பூமி அதிர்ந்துச்சு. அட கடவுளே, தனஞ்சயா என்ன வேலைடா பண்ணிட்ட? உன் வாயாலேயே உன்னோட திருட்டை நீ ஒத்துக்கிட்டியே. மாட்டிக்கிட்டியாடா துரோகி. உன்னோட படுக்கை அறையில ரகசிய அறையில வச்சிருக்கியா? அப்ப அந்த மாலைய திருடினது நீதான். ஒரு அப்பாவி சிற்பி மேல பழிய போட்டுட்டு ராஜாவையே ஏமாத்த பார்த்திருக்க நீ. சேனாதிபதி, இப்பவே தனஞ்சயனோட வீட்டுக்கு போய் ரகசிய நிலவரைய உடைச்சு அந்த வைரமாலைய கொண்டு வாங்க. இந்த துரோகிய கொண்டு போய் சிறையில் அடைங்க. மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. மகாராணி வைரங்கள் உருகி போச்சுன்னு சொன்ன உடனே என் இதயம் நின்னு போச்சு அரசே. என் உயிரை விட பத்திரமா நான் பாதுகாத்து வச்சிருந்த அந்த வைரமாலை உருகிடுச்சின்னு சொன்ன உடனே நான் பயந்துட்டேன். மகாராணி இப்படிப்பட்ட ஒரு வலைய பின்னுவாங்கன்னு நான் நினைக்கல அரசே. என்ன மன்னிச்சிடுங்க. உனக்கு மன்னிப்பில்ல தனஞ்சயா. வைரமாலைய திருடினதுக்காகவும் ஒரு அப்பாவிய மாட்டி விட்டதுக்காகவும் உன்னை ஆயுள் முழுக்க சிறையில் அடைக்க உத்தரவிடுறேன். இழுத்துக்கிட்டு போங்க. தளபதி காவலர்களு கூட சேர்ந்து தனஞ்சயனை இழுத்துக்கிட்டு போயிட்டாரு. சபையில இருக்கிற அத்தனை பேரும் மகாராணி மணிமேகலுடைய புத்திய பார்த்து கைத்தட்டி பாராட்டினாங்க. அந்த பெரிய அவையில ஒரு வார்த்தை கூட பேசாம வெறும் பலகையில எழுதி காட்டியே திருட யாரு, நிரபராதி யாரு அப்படின்னு கண்டுபிடிச்ச அவங்க திறமைய எல்லாரும் மனசார பாராட்டினாங்க. பாத்தீங்களா மந்திரியாரே, நீங்க எந்த வாய் பேச முடியாத ராணியால நியாயம் சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்களோ அதே ராணி இன்னைக்கு தன்னோட மௌனத்தால ஒரு தீர்ப்ப சொல்லியிருக்காங்க. கத்தியோட கூர்மையை விட புத்தியோட கூர்மை அதிகம்னு நிரூபிச்சு காட்டி இருக்காங்க. என்ன மன்னிச்சிடுங்க அரசே. நான் மகாராணிய தவறா எடை போட்டுட்டேன். உதடுகள் பேசாம போனாலும் அவங்க மனசுல இருக்கிற நியாயமும் புத்தியில இருக்கிற விவேகமும் இந்த உலகத்துல யாருக்கும் சலைச்சது இல்ல அரசே. மகாராணி அவர்களே, உங்களுடைய தீர்ப்புக்கு நான் தலை வணங்குறேன். மகாராணி மணிமேகலை சிரிப்போட அந்த பலகையில கடைசியா ஏதோ ஒண்ணு எழுதி அத ராஜா கிட்ட காட்டினாங்க. வார்த்தைகள் உதட்டுல இருந்து வருது, அது பொய்ய கூட சொல்லும். ஆனா நியாயம் மனசுல இருந்து வருது, அது எப்பவுமே உண்மைய ஜெயிக்க வைக்கும். மௌனங்கிறது பலவீனம் இல்ல, அது புத்திசாலிகளோட ஆயுதம். அது கேட்டு சபையில எல்லாருமே சத்தமா கை தட்டினாங்க. எந்த தவறும் பண்ணாத சிற்பி விஸ்வநாதனுக்கு மகாராஜா நிறைய பரிசுகளை கொடுத்து சமாதானப்படுத்தினாரு. தனஞ்சயன் சிறையில அடைக்கப்பட்டான். அப்படி மகாராணி மணிமேகலை அவங்களுடைய கூர்மையான அறிவால ஒரு வார்த்தையை கூட பேசாம உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு தண்டனையும் வாங்கி கொடுத்தாங்க. ஒரு காலத்துல ஒரு அழகான ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல பெரிய பெரிய மலைகள் மரங்கள் எல்லாமே இருந்துச்சு. அந்த ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருந்த அரசன் ரொம்ப நல்லவன், ஆனா கொஞ்சம் அப்பாவே கூட. அவன் செய்யற செயல்களே அப்படி இருக்கும். ஒரு நாள் ராஜசபையில எல்லாரும் அமைதியா தான் இருந்தாங்க. ஆனா மந்திரியான தர்மையா மட்டும் ஏதோ பதட்டமா அங்க இங்கன்னு போய்கிட்டு இருந்தாரு. சிம்மாசனத்துல உக்காந்துக்கிட்டு ராஜா சந்தோஷமா கண்ணு மூடி தூங்கிக்கிட்டு இருந்தாரு. இந்த ராஜா வேற, ராஜ்ய பொறுப்புகளை கவனிக்க வேண்டிய ராஜாவே இப்படி கும்பகரண மாதிரி தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படி? பக்கத்து நாட்டு ராஜாவோட பார்வை முழுக்க இப்போ நம்ம நாட்டு மேலதான் இருக்கு. மகாராஜா, மகாராஜா, தயவு செஞ்சு எழுந்துறீங்க. அட என்ன தர்மையா நீ, நல்ல கனவை கெடுத்துட்டியே. இப்பதான் நான் இந்திரலோகத்துல ரம்பா ஊர்வசி கூட நடனம் ஆடிக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப நீ எதுக்காக எழுப்புன? ஐயோ பிரபு,
இங்க இந்திரலோகமும் இல்ல, ரம்பையும் இல்ல. நம்மள நோக்கி ஒரு பெரிய ஆபத்து வருது. பக்கத்து நாட்டு ராஜா பிரதாபன் நம்ம மீது படையெடுத்து வரான். அவனுடைய படைகள் வேகமா வந்துகிட்டு இருக்கு பிரபு. பிரதாபனா? அவன் யாரு? அவன் எதுக்காக நம்ம நாட்டு மேல படையெடுத்து வரான்? ஆமா, அவனுக்கு வேற வேலை இல்லையா? அவன் மிகவும் கொடூரமான வீரன் அரசே. நம்முடைய சேனையை விட அவன் சேனை 10 மடங்கு பெருசு. நம்முடைய ராஜ்யத்தை கைப்பற்ற பார்க்கறான். அவனுடைய ஒரே வாழ்வீச்சால ஒரு யானையே விட்டுப்பட்டு விழுமா. அவன் ரொம்ப மோசமானவன். ஆக்கிரமிக்க போறானா? அவனுக்கு என்ன பைத்தியமா? நம்ம ராஜ்யத்துல என்ன இருக்குன்னு இங்க வரான்? எல்லாமே கடந்தானே. அரசு கஜானால பாதி எப்பவோ காலி ஆயிடுச்சே. இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் கடன் எல்லாத்தையும் அவன் தானே அடைச்சாகணும். அப்புறம் நமக்கு அந்த தலைவலியும் தீர்ந்துடும் இல்லையா? அரசே, இது விளையாட்டா எடுத்துக்க வேண்டிய விஷயம் இல்ல. நம்ம ராஜ்யத்துல தங்கம் இல்லாம இருக்கலாம், ஆனா அதிக விளைச்சல் தர வயல்கள் இருக்கு. அந்த நிலங்களுக்காக தான் அவன் வந்துகிட்டு இருக்கான். அந்த நிலங்கள் அவன்கிட்ட போயிட்டா நம்ம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உடனே காப்பாத்துங்க. அப்படியா? நம்ம நாட்டுல வளமான நிலங்கள் இருக்கா? எனக்கே தெரியாதே. சரி சரி, நீ ஒரு வேலை செய். என் சார்பா அவன்கிட்ட போய் ஒரு செய்தி சொல்லு. அவனுக்கு எந்தெந்த நிலங்கள் தேவையோ அது எல்லாத்தையும் நாம கொடுத்துடலாம். போனா போகட்டும், ஆனா எனக்கு இந்த தூக்கம்தான் ரொம்ப முக்கியம். என்னை கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விடு. மகாராஜா, அவன் கொஞ்சமா நிலம் கேட்கல, மொத்த ராஜ்யமும் வேணும்னு நிக்கிறான். இல்லனா போருக்கு வருவான். நம்ம கோட்டையை இடிச்சு தள்ளுவேன்னு வேற செய்தி அனுப்பியிருக்கான். போரா? அது எப்படி இருக்கும் மகாமந்திரி? எனக்கு தான் போர் செய்யவே வராதே. என்னுடைய வாள்கள் எல்லாமே துரு பிடிச்சி தானே கிடக்குது. சரி, அவங்கிட்ட மொத்தம் எத்தனை குதிரைங்க இருக்கு? எண்ண முடியாத அளவுக்கு இருக்கு பிரபு. அப்படின்னா ஒன்று செய்யலாம். அந்த குதிரைகளை நம்ம வயல்ல மேய விட்டுடலாம். அந்த குதிரைங்க நம்ம வயல்ல மேயறத பார்த்துட்டு அவனே பாவம் பார்த்து கஷ்டப்பட்டு இங்கிருந்து போயிடுவான். என் யோசனை எப்படி இருக்கு மந்திரி? ஐயோ, அவன் படையோட வந்து நம்ம பயிர்களை அழிச்சிட்டா நம்ம மக்களோட நிலைமை என்னாகும் பிரபு? தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு சொல்லுங்க. யோசனை தானே? சரி, அவன் குதிரையில தானே வரான். அவன் வர்ற வழியில பெரிய பெரிய பள்ளங்களை தோண்டி வைப்போம். அதில் அவன் விழுந்துடுவான். இது எப்படி இருக்கு? மகாராஜா, அவனுக்கு நம்முடைய எல்லா வழிகளும் தெரியும். இந்த சின்ன சின்ன தந்திரங்களால அவனை தோற்கடிக்க முடியாது. வேற ஏதாவது யோசிக்கிறேன். இது இப்படி இருக்கும்போது ராஜாவோட இந்த முட்டாள்தனமான செயல்களை பத்தி ஊஜனங்க எல்லாருமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஊருக்கு மத்தியில இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே ராமையா சீதையா 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரியா அதே நேரத்துலதான் மகாராஜா யாருக்கும் தெரியாம மாறு விஷயத்துல ராஜ்யத்தை பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருந்தாரு. கேட்டியா ராமையா? பக்கத்து நாட்டு பிரதாபராஜா நம்ம நாட்டு மேல படையெடுத்து வராராம். நாம என்னாக போறோமோ? கேள்விப்பட்டேன் சீதையா. ஆனா நம்ம ராஜா எப்படி அவரை எதிர்த்து போராட போறாரோ? பாவம், அவருக்கு எதுவும் தெரியாதுல்ல. நல்லவர் தான், ஆனா ரொம்ப அப்பாவி. எதுக்கு இப்படி சொல்ற? நம்ம ராஜா ரொம்ப புத்திசாலி. அவரோட திறமை தான் உனக்கு தெரியல. புத்திசாலியா? சரிதான். சில நாளுக்கு முன்னாடி ஒரு பூனைய பார்த்துட்டு புலின்னு நினைச்சு பயந்து மரத்துல ஏறிட்டாரு. அதை பார்த்து ஊரே சிரிச்சுது. அவரோட வீரம் அப்படிப்பட்டது. நம்மள கடவுள் தான் காப்பாத்தணும். அடச்ச, இந்த பூனை விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. என் மானமே போச்சு. அது ஒன்றும் இல்லை சீதையா. பூனையோட கண்ணு புலியோட கண்ணு மாதிரியே இருக்கேன்னு யோசிச்சு அப்படி செஞ்சிட்டாரு. அவர்கிட்ட எதிரிகளை வீழ்த்துறதுக்கு ஒரு பெரிய யோசனை இருக்கு. யோசனையா? என்ன யோசனை? ஆனா எனக்கு அதிலெல்லாம் பெரிய நம்பிக்கையே இல்லை. அவர் வாள் வீசி பல வருஷம் ஆச்சு. எப்படி வாழை வீசணும் அப்படின்னு கூட அவர் இந்நேரம் மறந்துருப்பாரு. கத்தியை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ராமையா. புத்தியை தீட்டினாலே போதும். நம்ம ராஜாவோட புத்தி கத்தியை விட ரொம்பவும் கூர்மையானது. அந்த பிரதாபவர்மனை ராஜா சமாளிப்பாரு. நீங்க பயப்படாதீங்க. நல்லா தூங்குறதால ராஜாவோட மூளை சிறப்பா வேலை செய்யுதாமா. சரி, நீ யாரா வேணுனா இருந்துட்டு போ. நேரமாகுது, நாங்க கிளம்புறோம். ஜனங்களோட பேச்சு கேட்டு ராஜாவுக்கு கொஞ்சம் அறிவு வந்துச்சு. ஜனங்க நம்மள பத்தி இந்த அளவுக்கு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு. எப்படியாவது அந்த பிரதாபனை புத்திசாலித்தனமா தோக்கடிச்சு தான் யாருன்னு காட்ட விரும்பினாரு. அன்னைக்கு சூரியன் மறையிற நேரத்துல மகாராஜா நடந்துகிட்டே அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன வீட்டுக்கிட்ட போனாரு.
அந்த வீட்டுல ஒரு வயசான பாட்டி தனியா இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறது ராஜாவோட நம்பிக்கை. அம்மா அம்மா, நான் ராஜாவோட நண்பன். ராஜாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கான தீர்வு உங்ககிட்ட இருக்கும்னு நம்பி நான் உங்களை தேடி வந்திருக்கேன். இந்த பிரச்சனைக்கு என்கிட்ட எப்படிப்பா தீர்வு இருக்கும்? நான் ஊர் எல்லையில வாழ்ற ஒரு சாதாரண கிழவி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ராஜாவுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு. பக்கத்து நாட்டு ராஜாவான பிரதாபவர்ம நம்ம நாட்டுக்கு போர் செய்ய வரானாமா. ராஜாவுக்கு அவ்வளவா போர் செய்ய தெரியாது. இப்ப அவரு என்ன செய்யணும்? ஆமாப்பா, அந்த பிரதாபன் சாதாரண ஆள் இல்லப்பா, பெரிய வீரன். அவனை தோக்கடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஆனா அவனை பத்தி நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் அவனுடைய பலவீனமே. பலவீனமா? என்னதுமா? சீக்கிரமா சொல்லுங்க. அந்த பலவீனத்தை வச்சு அவனை தோற்கடிக்கலாம். அந்த பிரதாபனுக்கு சங்கீதம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். உசிரியே கொடுத்துருவான். யாராவது அவன் முன்னாடி நல்லா பாடிட்டாங்கன்னா அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவான். அவன் எவ்வளவு கோவமா இருந்தாலும் சங்கீதம் கேட்டானா அந்த கோவம் எல்லாம் பறந்து போயிடும். இதுதாப்பா அவனுடைய பலவீனம். அப்படியா? இது தெரியாம போச்சே. அப்படின்னா இன்னைக்கு ராத்திரியே அவன்கிட்ட போய் அற்புதமான பாட்டை பாடி காட்டுறேன். என்னோட பாடலால அவனை மயக்கறேன். அப்புறம் போரே இல்ல. உனக்கு பாட்டு பாட தெரியுமாப்பா? என்னைக்காச்சும் பாடி இருக்கியா? அது எப்படி வராம போகும்? நான் பிறந்தப்போ அழுதுகிட்டு இருந்தேன். அப்ப என் அம்மா என்னை தூக்கி முத்தம் கொடுத்தாங்க. காரணம் என் அழுக நல்லா இருந்துச்சான். நான் மட்டும் பாட ஆரம்பிச்சா இந்த காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாம் ஓடி இங்க வந்து என் பாட்டை நின்னு கேட்கும். ஓஹோ, அப்படியா? அப்படின்னா சரி, போய் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாரு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா உன் தலைய வெட்டி போட்டுடுவான். ஜாகிரதை இருந்துக்கோ. பாட்டி சொன்னது கேட்டு ராஜாவுக்கு ரொம்ப பெரிய தைரியம் வந்துச்சு. நல்லபடியா பாட்டு பாடி அந்த ராஜாவோட மனசு ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. அன்னைக்கு ராத்திரி நேரம் ஊரே அமைதியா இருக்கும்போது பிரதாபனுடைய சேனை அந்த ராஜ்யத்தோட எல்லையில இருந்துச்சு. மகாராஜா மாறு வேஷத்துல ஒரு சாதாரண பாடகன் மாதிரி பிரதாபனுடைய கூடாரங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்தாரு. அந்த கூடாரத்துக்கு வெளியில அவங்களுடைய சேனாதிபதியான பைரவன் பெரிய வாளை இடுப்புல சொருகிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தான். யாரங்க? அப்படியே நில்லு. உள்ள யாருக்குமே அனுமதி இல்ல. ஐயா, நான் ஒரு சிறந்த பாடகன். உங்க மகாராஜாவுக்கு பாட்டுனா உயிருன்னு கேள்விப்பட்டு வந்திருக்கேன். அவரோட மனசை மகிழ்விக்கிறதுக்காக ஒரு அருமையான பாட்டை பாடிட்டு போலான்னு வந்திருக்கேன். பாடகனா? உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ பிச்சைக்கார மாதிரி இருக்கே. என்னோட மகாராஜா உள்ள விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா யாரையும் பார்க்க மாட்டாரு. இங்கிருந்து போ. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்ல பாட்டை கேட்டா இன்னும் இனிமையா இருக்குமே. என்னை ஒரே ஒரு தடவை உள்ள அனுப்புங்க. நான் பாட்டு பாடுனா உங்க ராஜா சந்தோஷப்பட்டு உங்களுக்கு கூட பரிசு கொடுப்பாரு. உங்க ராஜாவோட சந்தோஷத்தை நீங்க எதுக்காக கெடுக்கிறீங்க? சரி, போ. ஆனா ஒன்று, உன்னோட பாட்டு மட்டும் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோ. என்னோட ராஜா உன்னோட உயிரையை எடுப்பாரு. அப்புறம் பாட்டு பாட உன்னை அனுப்புனதுக்காக என்னோட உயிரையும் எடுப்பாரு. ஜாக்கிரதையா பாடு. அப்படி பைரவ அனுமதி கொடுத்ததுனால மகாராஜா மெதுவா கூடாரத்துக்குள்ள போனாரு. கூடாரத்துக்குள்ள எல்லா பக்கமும் நிறைய விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ராஜா பிரதாபன் ஒரு பெரிய ஆசனத்துல உக்காந்துக்கிட்டு பலவிதமான உணவுகளை அவன் முன்னாடி வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ ராஜா பயந்து போய் அவரு முன்னாடி போய் நின்னாரு. மாவீரன் பிரதாபவர்மன் அவர்களே, நான் பல நாடுகள் சுற்றி திரிஞ்ச ஒரு அற்புதமான பாடகன். உங்களுக்காக ஒரு அபூர்வமான பாடலை பாட வந்திருக்கேன். நீங்க மட்டும் என் பாடலை கேட்டா அப்படியே மெய் மறந்து போயிடுவீங்க. ஓ பாடகரா? எனக்கு சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ இப்படி கிழிஞ்ச உடையில இருக்கியே. சரி, உருவத்துல என்ன இருக்கு? நாக்குல சரஸ்வதி இருக்கணும். பாடு. உன் பாட்டு பிடிச்சிருந்தா நினைச்சு பார்க்காத அளவுக்கு பரிசு தருவேன். ஒரு வேலை பிடிக்கலனா என் விருந்த கெடுத்ததுக்காக உன்னோட தலைய வெட்டிடுவேன். ஓ பிரதாபவர்மா, உன்னுடைய பெரிய மீசைய பார்க்கும்போது பயமா இருக்கு. உன்னுடைய சிவந்த கண்களை பார்க்கும்போது இரவுல தூக்கம் வரல. எதுக்காக வந்த எங்க ஏழை ராஜ்யத்துக்கு? தயவு செஞ்சு திரும்பி போயிடு உன் சொந்த ராஜ்யத்துக்கு. நிறுத்து நிறுத்து. என்ன பாட்டு இது? கடவுளே, என் காது கிழிஞ்சிடும் போலையே. நீ பாடகனா இல்ல கத்தர கழுதையா? என் விருந்தையே நீ கெடுத்துட்ட.
உன் பாட்டை கேட்டாலே எனக்கு வாந்தி வருது. பைரவா, எங்க இருக்க? சீக்கிரம் வா, இவனை புடி. நான் எதனா தப்பா பாடிட்டேனா மகாராஜா? நான் சிறந்த பாடகன்தான். இந்த பாட்டை இப்பதான் உங்களுக்காக யோசிச்சு பாடுனேன். உங்களுக்கு உண்மையாவே பாட்டு பிடிக்கலையா? என் குரல் கொஞ்சம் கீச்சாதான் இருக்கும், ஆனா பாட்டோட பாவம் நல்லா இருக்குல்ல? பாவமும் இல்ல, ஒன்னும் இல்ல, எனக்கு தலை வலிக்குது. பைரவா, இவனை உடனே கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளு. இவன் இன்னும் ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னாடி நின்னா உன்னையும் சேர்த்து ஜெயில போட்டுடுவேன், பாத்துக்கோ. அன்னைக்கு ராத்திரி எப்படியோ தான் உசுர காப்பாத்திக்கிட்டு மகாராஜா அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டாரு. அவனுடைய பாட்டு அந்த அளவுக்கு கேவலமா இருக்கா அப்படின்னு அன்னைக்குதான் அவனுக்கு தெரிஞ்சுது. அடுத்த நாள் காலையில ராஜா யாரோட பார்வையிலயும் படாம ஊரோட எல்லையில இருக்கிற ஆத்தங்கரையோரமா ஒரு திட்டுல ரொம்பவும் சோகமா உக்காந்துகிட்டு இருந்தாரு. அப்பதான் ஆத்துல இருந்து தண்ணி கொண்டுட்டு போலான்னு வந்த ஒரு பொண்ணு அங்க சோகமா உக்காந்துருந்த ராஜாவை பார்த்தா. என்னப்பா, யாரும் இல்லாத இடத்துல இப்படி தனியா வந்து உக்காந்துக்கிட்டு இருக்க? என்னாச்சு? முகம் ஏன் அப்படி வாடி போயிருக்கு? ஒன்றும் இல்லம்மா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பாட்டை எழுதி ஒருத்தருக்கு பாடி காட்டினேன். அந்த பாட்டு அவருக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாம என்ன கத்தும் கழுத அப்படின்னு சொன்னது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியா? அப்படின்னா நீ பாடினது உண்மையிலேயே நல்லா இல்ல போல. எல்லாருக்கும் எல்லாம் வந்துடாதுல்ல. கண்ணை முடிக்கிட்டு எல்லாம் முயற்சி பண்ணா இப்படிதான் அவமானப்படணும், எங்க ராஜா மாதிரி. நம்ம ராஜாவுக்கு என்ன, அவர்தான் பெரிய ஆளாச்சே. பெரிய ஆளா? எதுல பெரிய ஆளு? சரியா பேச வராது, ராஜ்யத்தை பாத்துக்க வராது, ஏன் வாள் வீச கூட வராது. ஆனா தன்னை பத்தி தானே பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த பிரதாபனை எப்படி ஜெயிப்பாரோ என்னவோன்னு ஊஜனங்க எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. அந்த கடவுள் தான் வந்து எங்க ராஜ்யத்தை காப்பாத்தணும். சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அந்த பொண்ணு பேச்சு கேட்டு பாவ ராஜா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு. அப்படின்னா நம்ம ராஜ்யத்துல நம்ம மக்கள் மனசுல நான் எந்த அளவுக்கு மோசமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனாலும் சரி, கத்தியால முடியாதத என் புத்தியால செஞ்சு காட்டியாகணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. மக்களுக்கு என் மேல மரியாதை வர அளவுக்கு நான் நடந்துப்பேன்னு நினைச்சுக்கிட்டு அவரு அங்கிருந்து எழுந்திருச்சு வேக வேகமா அரண்மனைக்கு போனாரு. இது எப்படி இருக்கும்போது அரண்மனையில தர்மையா ராஜா எப்ப வருவாரோ அப்படின்னு பதட்டமா காத்துக்கிட்டு இருந்தாரு. மகாராஜா, நீங்க எங்க போனீங்க? நேத்து ராத்திரி நீங்க உங்க அறையில இல்ல. நீங்க அந்த பிரதாபவர்மனை பார்க்க போனீங்கன்னு கேள்விப்பட்டேன். எதனா ஆபத்து வந்தா என்ன ஆகுறது? இனிமே இப்படி செய்யாதீங்க. ஆமா மந்திரி, நான் அவனை பார்க்க தான் போயிருந்தேன். அவனுக்காக ஒரு பாட்டை கூட பாடி காட்டினேன். ஆனா அவனுக்கு என் பாட்டு சுத்தமா பிடிக்கல. என்னை அவமானப்படுத்தி கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டான், தெரியுமா? கடவுளே! மகாராஜா, நீங்க என்ன காரியம் பண்ணீங்க? ஒரு எதிரிக்கிட்ட தனியா போய் பாட்டு பாடுனீங்களா? அவரு கோவத்துல உங்களை கொன்னு இருந்தா எங்க நிலைமை என்ன ஆகும்? இந்த ராஜ்யத்தோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சிங்களா? அவனால என்ன கண்டுபிடிக்க முடியல மந்திரி. ஆனா அவனை போர் இல்லாம ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமே. நீங்க தான் மகா மந்திரியாச்சே, யோசிங்க, நிச்சயம் வழி கிடைக்கும். அது என்னமோ பிரபு, அவனுடைய படைங்க, குதிரைங்க, யானைங்களை பார்க்கும்போது எனக்கே கால் நடுங்குது. அவன் நாளைக்கு நம்ம கோட்டைய தாக்க போறான். நாம இப்போ தப்பிச்சு போறத தவிர வேற வழி இல்ல பிரபு. தர்மையா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளவு பலம் இருந்தாலும் நிச்சயம் ஒரு பயமும் இருக்கும். அதே மாதிரி அந்த பிரதாபனுக்கு எதெல்லாம் பயம்னு உளவாளிகள் மூலமா கண்டுபிடிங்க. இதுதான் நம்முடைய கடைசி வாய்ப்பு. ஆமா அரசே, அவருக்கு இருட்டுனா பயம்னு நான் எப்பவோ கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கும் பயம் இருக்கு. அவரு விளக்கு இல்லாம இருட்டுல எங்கேயுமே போக மாட்டாராம். ஒருவேளை விளக்கு அணைஞ்சிட்டா அவரு குழந்தை மாதிரி அழுவாராம். இது போதும் மகா மந்திரி, அற்புதமான வார்த்தை இது. அவனுடைய பயம் என்னன்னு நல்லா தெரிஞ்சிடுச்சு. அப்படின்னா இன்னைக்கு ராத்திரியே அவனுக்கு இருட்ட பரிசா கொடுக்கணும். என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. ராஜாவோட கண்ணுல ஒரு புது உற்சாகம் தெளிவா தெரிஞ்சுது. அன்னைக்கு கோட்டையில எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா மகாராஜா மந்திரியாருடைய அறைக்கு போனாங்க. மகாராஜாவும் தர்மையாவும் ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அரசே, உங்க யோசனை என்னன்னு எனக்கு சுத்தமா புரியல. நம்ம இருட்டை எப்படி பரிசா கொடுக்க முடியும்? நம்ம என்ன பண்ண போறோம்? இருங்க மந்திரியாரே, நம்ம ராஜ்யத்துல இருக்கிற எல்லா கருப்பு துணிகளையும் இப்பவே சேகரிச்சு அத ஒரு நல்ல தையல்காரங்கிட்ட கொடுத்து அது எல்லாத்தையும் ஒன்னா தைக்கணும். அதை வச்சு ஒரு மிகப்பெரிய கூடாரத்தை உருவாக்கணும். இந்த வேலைய நீங்க இன்னைக்கு ராத்திரியே முடிக்கணும். கருப்பு துணியா? அதை வச்சு அந்த மகாவீரனை எப்படி தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவனுடைய படைய இதால தோற்கடிக்க முடியுமா? அந்த கருப்பு கூடாரத்தை எடுத்துட்டு போய் பிரதாபவர்ம தூங்குற கூடாரத்து மேல முழுசா போட்டுடணும்.
காலையில சூரியன் வந்தாலும் அவனுக்கு உள்ள இருட்டாதான் இருக்கும். அப்ப அவன் இன்னும் இருட்டாதான் இருக்குன்னு நினைப்பான். அந்த பயங்கர இருட்டை பார்த்து அவன் பயந்து நடுங்கி போயிடுவான். அதோட அவன் சண்டைக்கு வராம பயந்து ஓடிடுவான். அரசே, உண்மையாவே இது ரொம்ப நல்ல யோசனை. நீங்க இப்படி ஒரு யோசனைய சொல்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா அந்த கூடாரத்து மேல அந்த கருப்பு துணியை நாம எப்படி போட முடியும்? அங்கதான் ஒரு பயங்கரமான வீரன் காவலுக்கு இருக்கானே, அவனை தாண்ட முடியாது. இங்கதான் என் புத்திசாலித்தனம் இருக்கு மந்திரி. நாம விடியற் காலையில போவோம். எல்லாரும் ஆழ்ந்த உறக்கத்துல இருப்பாங்க. நாம யாருக்கும் தெரியாம போத்திட்டு வந்துடுவோம். அந்த பைரவன் கூட தூக்க கலக்கத்துல தான் இருப்பான். நீ உடனே போய் துணி தைக்கிற வேலைய பாரு. சரிங்க மகாராஜா, நான் உடனே செய்யறேன். இப்பவே போய் கருப்பு துணிகளை தயார் பண்றேன். இந்த யோசனை தான் நம்ம ராஜ்யத்தை காப்பாத்த போகுது. தர்மையா ராத்திரியோட ராத்திரியா நிறைய தையல்காரங்களை வர சொல்லி ரொம்பவும் பெருசா இருக்கிற ஒரு கருப்பு கூடாரத்தை தைக்க சொன்னாரு. அடுத்த நாள் விடிய காலையில இன்னும் இருட்டாதான் இருந்துச்சு. யாரும் தூங்கி எழுந்திருக்க கூட இல்ல. மகாராஜா தர்மையா 2 பேரும் அவங்க தைச்ச அந்த பெரிய கூடாரத்தை தோள்ல சுமந்துக்கிட்டு பிரதாபனுடைய கூடாரங்கள் இருந்த இடத்துக்கு போனாங்க. மகா மந்திரி, பொறுமையா கால் எடுத்து வைங்க. யாருக்கும் எந்த சத்தமும் கேட்க கூடாது. காவலாளிகளை மிதிச்சிடாதீங்க. சரிங்க அரசே. அந்த பைரவன் கண்ணில் மாட்டிக்கிட்டா நம்ம 2 பேரையும் கொன்னுடுவான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத தர்மையா, அங்க பாரு. அவன் குச்சியை வச்சுக்கிட்டு கும்பகரண மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல தாமதிக்காம இந்த கருப்பு துணியை கூடாரம் மேல போடு. காத்துல துணி பறந்து போகாம இருக்க 4 பக்கமும் கல்லுங்களால கட்டி வச்சிடு. 2 பேருமே உசுர கையில பிடிச்சுக்கிட்டு பிரதாபனுடைய கூடாரத்தை அவங்க கொண்டு வந்த கருப்பு துணியை வச்சு போத்திட்டாங்க. இந்த விஷயம் அந்த கூடாரத்துக்குள்ள படுத்துக்கிட்டு இருந்த மகாராஜா பிரதாபனுக்கும் வெளியில இருக்கிற சேனாதிபதி பைரவனுக்கும் சுத்தமா தெரியாது. அப்பாடா, வேலை முழுசா முடிஞ்சிடுச்சு மந்திரி. இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. உடனே கிளம்பணும். காலையில வந்து இவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாப்போம். ராஜாவும் தர்மையாவும் அங்கிருந்து வேகமா ஓடி போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல சூரியனும் உதயமாயிட்டான். ஊரெல்லாம் வெளிச்சமா இருந்தாலும் பறவைங்களோட கலகல சத்தம் கேட்டாலும் கூட பிரதாபனுடைய கூடாரத்தை கருப்பு துணியை வச்சு மூடி இருக்கிறதுனால உள்ள இருட்டாதான் இருந்துச்சு, வெளிச்சமே இல்ல. அவன் எழுந்துச்சு பார்க்கும்போது அவனுடைய கூடாரமே ரொம்ப இருட்டா இருந்துச்சு. என்ன இது, இவ்வளோ நேரம் ஆகியும் ஏன் என்ன விடியாம இருக்கு? இன்னும் விடியலையா? ஒருவேளை எனக்கு தான் எதுவும் தெரியலையோ? எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம். பைரவா, பைரவா, நீ எங்க இருக்க? சீக்கிரம் வந்து விளக்க ஏத்து. இங்க இருட்டா இருக்கு. மகாராஜா, நீங்க எழுந்துட்டீங்களா? வெளியில அதுக்குள்ள சூரியன் வந்துடுச்சு. வெளியில வெளிச்சமா தான் இருக்கு. ஆனா ராத்திரியோட ராத்திரியா உங்க கூடாரத்து மேல மட்டும் யாரோ கருப்பு துணியை போட்டு மூடி இருக்காங்க. அதான் இருட்டா இருக்கு. அது கருப்பு துணியா? அதை எதுக்கு கட்டுனாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பைரவா, என்ன சீக்கிரமா இங்கிருந்து வெளியில கூட்டிக்கிட்டு போ. இங்க ஏதோ பேய் இருக்கிற மாதிரி இருக்கு. மகாராஜா, அந்த துணியில பெரிய பெரிய கல்லை வச்சு கட்டி இருக்காங்க. எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருங்க, வேற ஒரு வீரனை கூப்பிடுறேன். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. வேணாம் வேணாம் வேணாம். இதுக்கு பின்னாடி நிச்சயமா ஏதோ ஒரு மாயம் இருக்கு. அந்த ராஜா சாதாரண ஆள் இல்ல. அவன் பெரிய மந்திரவாதி. பேயால தான் இந்த துணிகளை கட்டி வச்சிருக்கான். இந்த ராஜ்யமும் வேணாம், ஊரும் வேணாம், ஒன்னும் வேணாம். நான் இப்பவே என் ராஜ்யத்துக்கு போறேன். இந்த கூடாரத்தை கத்தியால குத்தி கிழி. பைரவன் தான் வாளால அந்த கூடாரத்தை கிழிச்சுக்கிட்டு உள்ள போனப்போ உள்ள இருக்கிற பிரதாபன் பயந்து போய் அந்த கூடாரத்தை பிச்சுக்கிட்டு வெளியில ஓடி போயிட்டான். உள்ள இருக்கிற பைரவனுக்கும் அவனுடைய சேனைக்கும் மகாராஜா ஏன் இப்படி பைத்தியக்கார மாதிரி ஓடுறாருன்னு தெரியல. வேற வழி இல்லாம ஆயுதங்களை அங்கேயே போட்டுட்டு அவங்களும் மகாராஜா பின்னாடியே போயிட்டாங்க. இது இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் ராஜசபையில ராஜாவும் மந்திரியும் ரொம்பவும் சந்தோஷமா அங்க உக்காந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ராஜசபையே கலகலன்னு இருந்துச்சு. அரசே, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உங்க யோசனை வேலை செஞ்சிடுச்சு. பிரதாபவர்ம இங்க பேய் இருக்குன்னு நினைச்சு பயந்து ஓடிட்டான். அவனுடைய படையும் ஓடி போயிடுச்சு. இனி நமக்கு பயம் இல்ல. நீங்க உண்மையாவே கடவுள் அரசே. பாத்தியா தர்மையா, ஒரு நேரத்துல என் அறிவை பார்த்து சிரிச்சாங்க. ஆனா கத்திய விட புத்தியோட கூர்மை எவ்வளவு பெருசுன்னு பாரு. என்னுடைய புத்தி கூர்மை முன்னாடி அந்த பிரதாபவர்மனோட பலம் பயந்து ஓடிடுச்சு. நிஜமா மகாராஜா, நீங்க சாதாரண ஆள் இல்ல. நீங்க ரொம்ப பெரிய ஆளு. ராஜ்யத்து மக்களும் நான் கூட உங்களை தப்பா தான் நினைச்சிட்டேன்.
எங்களை மன்னிச்சிடுங்க. சரி போதும் மந்திரி, புகழறத கொஞ்சம் நிறுத்துங்க. அந்த கூடாரத்து மேல நாம கட்டின கருப்பு துணி அப்படியே இருக்கட்டும். எதிர்காலத்துல யாருன்னா படையெடுத்து வந்தா நம்ம புத்தி கூர்மை என்ன அப்படிங்கிறத அது அவங்களுக்கு சொல்லட்டும். சரிங்க அரசே, அப்படியே செய்யறோம். இன்னைக்கு மக்கள் எல்லாரும் இந்த வெற்றியை ஒரு பண்டிகையாவே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே உங்களால தான். ஆமா மந்திரி, அவங்களுக்கு பண்டிகை தான். ஆனா இப்ப எனக்கு ஒரு புது பயம் வந்திருக்கு. மறுபடியும் பயமா? போர் தான் முடிஞ்சிடுச்சே, அப்புறம் எதுக்காக பயம் அரசே? அந்த பிரதாபவர்மா சொன்ன மாதிரி உண்மையிலேயே அதுக்குள்ள பேய் இருந்தா எனக்கு அந்த கருப்பு துணியை பார்க்கவே பயமா இருக்கு மந்திரி. அதை எடுத்து வேற எங்கன்னா ஒளிச்சு வை. எனக்கு அந்த துணியை பார்க்கும்போதே பயமா இருக்கு. ராஜா சொன்னதை கேட்டு ராஜசபையில இருக்கிற தர்மையா சத்தமா சிரிச்சாரு. ராஜாவும் அமைதியா சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அன்னையில இருந்து மகாராஜாவை ராஜ்யத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே கௌரவமா நடத்தினாங்க. அவர் மேல அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையே வந்துச்சு.